திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு ஜென்யூனான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. தேர்ட் சம் ஒன்றும் இல்லை, இதுதான் உங்களுக்கு புது மாடலாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சொல்லிட்டேன், இது இப்போ சொல்ல போகிறேன். இதே மாதிரி தான் இது. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு n ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b. ஃபஸ்ட்டு n ஆஃப், இதை n ஆஃப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a கிராஸ் b. அதுதான் அர்த்தம். என்னுக்கு என்ன அர்த்தம்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது அதுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அதுதான் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க நம்பர்ஸ் அண்ட் ரிலேஷனில் 10th மேக்ஸில். இப்போ வந்து நம்ம a கிராஸ் b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். a ஃபஸ்ட் எழுதிக்கணும், b செகண்ட் எழுதிக்கணும். a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே a கிராஸ் b கண்டுபிடிச்சிருக்கோம், அதே கூட இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதே கூட எண்ணி எழுதிக்கலாம். இதை வந்து அப்படி எழுதிக்கலாம். 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ n ஆஃப் a கிராஸ் பின்னு நாங்கள் கேட்டிருக்கிறது 6. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை n ஆஃப் b கிராஸ் a. அப்போ நம்ம b கிராஸ் a மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. அப்போ n ஆஃப் b கிராஸ் a 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 எழுதியாச்சு. அடுத்து n ஆஃப் ஏவும் n ஆஃப் பியும் கேட்டிருக்காங்க. n ஆஃப் ஏ அப்படின்னா உங்களுக்கே தெரியணும், நம்பர் ஆஃப் வேல்யூ இன் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏல எத்தனை வேல்யூ இருக்குது? ஏ இங்கே பாருங்கள், ஏல வந்து 1 2 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 3. n ஆஃப் பி பார்க்கணும். n ஆஃப் பியில் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2, அதாவது 2 3ங்கிற 2 நம்பர் இருக்குது. அப்போ 2ன்னு இங்கே n ஆஃப் பியில் போடணும். இங்கே n ஆஃப் பியில் 2ன்னு போடணும். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. n ஆஃப் ஏ 3, n ஆஃப் பி 2, கிராஸ் பண்ணால் 6. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி. அப்போ நீங்கள் இதை வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இங்கேயும் 6 இங்கேயும் 6 இங்கேயும் 6. அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பியோட வேல்யூ 6, n ஆஃப் பி கிராஸ் ஏயோட வேல்யூ 6, n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பியோட வேல்யூ 6. அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.